இன்று நம்முடைய 132வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 131 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம். பல லட்சம் அதிமுக தொண்டர்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. பல ஆயிரம் பேர் தங்கள் கருத்துக்களை இதுல பேசியிருக்காங்க. கோடிக்கணக்கானவங்க இதை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. இன்று நம்ம இந்த ஊழல் வழக்குகள், யார் தலைமைங்கிற அந்த உட்கட்சி பிரச்சனை, இதுகள் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக அமைச்சர்கள் மீது வரிசையா அந்த தொடர் ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மூலமான அந்த தொடர் சோதனைகள் இது நடந்துட்டு இருக்கு. அப்ப மக்கள் மத்தியில என்ன ஒரு பெயர் வரும்? அதிமுக என்கிற அந்த கட்சிக்கு அதனுடைய வாக்கு வங்கியை சிதைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். ஆனா அதுக்காக இவர்களெல்லாம் நம்ம உத்தமர்கள் என்று நம்ம சொல்லிட முடியாது. நிச்சயமா இவர்கள் தவறு இழைத்திருக்கிறார்கள். அந்த தவறுகளுக்கு இவர்கள் தண்டனை பெற வேணும். உண்மையிலேயே ஆதாரங்கள் இருந்தால் அதை தகுந்த நீதிமன்றங்கள் மூலமாக நடவடிக்கை எடுப்பதுல தவறு இல்லை. ஏன்னா யாருமே ஒருத்தர் ஊழல் செய்யறாரு, நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்கு அப்பாற்பட்டதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்று கூட பார்த்தீங்கன்னா, அந்த தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்கினதுல 100 கோடி ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க இடத்துலதான் வாங்குவோம் என்று போக்குவரத்து துறையில அறிவித்திருக்கிறாங்க. அது நல்ல வேளை நேற்று இரவு ஒரு செய்தி வந்தது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை ரத்து செய்து விட்டார். அப்ப இது எல்லாமே அந்த டெண்டர் போடையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த டெண்டர் கண்டிஷன்லயே இவங்க எங்க லஞ்சம் வாங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி என்ன செஞ்சாங்களோ, ஓபிஎஸ் போன்றவர்கள் செய்ததான் இன்றைக்கு திமுகவும் செய்யறாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் பார்த்தீங்கன்னா உத்தமர்கள் அல்ல. அதே மாதிரி அந்த கோல் விலைக்கு வாங்கினதுலாகட்டும், மின்சாரத்துறையிலாகட்டும், கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலுமே திமுகவும் பெரிய அளவுல அந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, அல்லது அவர்கள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு. பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு மாற்றாக திமுகவுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டை அடுத்து ஆளுகிற கட்சி என்கிற ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம அதிமுகவுடைய அந்த 50வது பொன்விழா ஆண்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்திருப்பார். சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வேறுபாடும் இல்லை, இரண்டும் ஒண்ணுதான்னு சொல்றாரு. இது எப்படி அவரால் சொல்ல முடியுது? அவருக்கு இது என்ன எங்கேயாவது ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இதை படிச்சாரா? அவர் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனா என்னன்னா, இந்த அடிமைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதிலே கூட சொல்லல. அவர் சொல்றது தப்பு என்று. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒருவர் அப்ப அந்த ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்று நேரம் ஒதுக்கி அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். புரட்சி தலைவர் அவர்கள் மறுத்து விடுகிறார். தொடர்ச்சியாக கேட்கிற பொழுது அந்த உதவியாளர் ரொம்ப பிரஸ் பண்ணி எம்ஜிஆர் அவர்களிடத்துல சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன பதில், அவரை நாம் சந்தித்தால் மதவாதத்திற்கு நாம் ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுவிடும். மதவாதத்தை நாம் என்றைக்கும் தமிழகத்துல அனுமதிக்க கூடாது என்கிற கருத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு. அதிமுக திராவிடத்திற்கு மாற்றாக, திராவிட கொள்கைகள்ல அண்ணா வழியில வந்தது. ஆனா கலைஞர் அவர்கள் அந்த திராவிட திமுகவை ஒரு குடும்ப சொத்தாக, ஊழல் மிகுந்த ஒரு கட்சியாக உருவாக்கி கொண்டுகிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதிக்கும் மதத்திற்கும் எதிரான கட்சியாக, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரான ஒரு கட்சியாக, தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிற கட்சியாக. ஏன்னா திமுக குடும்ப அரசியல். அப்ப இங்க அதிமுக அந்த தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிற கட்சியாக திமுகவுக்கு மாற்றாகத்தான் உருவாக்குனாரே ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக இல்லை. இந்த அண்ணாமலைங்கிற ஒரு கேனைய இது மாதிரி பேசுறாரு. ஆனா அதை
அதிமுக இருக்கிற யாரு வந்து அதை அதற்கு யாரும் பதில் சொல்லல. நான் ஏன் அண்ணாமலை மேல கடுமையான வார்த்தையை சொல்றேன்னா, நீ உன் கட்சிக்காக என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் அதிமுகவை ஒரு பழித்து பேசுவதை, தவறாக பேசுவதை, ஒரு உள்நோக்கம் கற்பிப்பதை வந்து எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த தலைமை பிரச்சனைகள்ல நமக்கு வந்து ஊழல் பிரச்சனைகள் வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, டேடி மோடி இருக்காரு, அவரை நம்மள காப்பாத்திடுவார். அப்ப மீண்டும் அதிமுக ஆளுகிற கட்சியாக வராவிட்டாலும் பரவாயில்ல, அந்த ரெட்டலைக்கு கையெழுத்து போடுகிற அதிகாரத்தை நமக்கு மோடி கொடுத்திருக்கிறார். நம்ம மோடிக்கு விசுவாசமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசமா இருந்தா போதும். வேணா பாரதிய ஜனதா கட்சி வேணாலும் இப்ப பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அதிமுகவை அழித்து எடுத்து விட்டார்கள். அதுபோல திமுக, அதுபோல தமிழகத்திலையும் அடுத்த முறை நடந்தாலும் கூட கவலை இல்லை. நமக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இருக்கிற அந்த பதவிகள், அந்த ரெட்டலையில கையெழுத்து போடுகிற உரிமையும், வழக்குகள்ல இருந்து ஏதேனும் ஒரு உதவிகளும் கிடைச்சா போறோம். உதவிகள்னா என்ன, மாநில அரசாங்கம் செய்யறத அவங்க தடுக்க முடியாது. ஆனா அந்த மத்திய அரசாங்கம் எடுத்து வச்சுப்பாங்க. என்றைக்காவது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியிலிருந்து வெளியில வரணும்னு நினைச்சா அன்னைக்கு அந்த நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க. இது போல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, நீங்க சசிகலா வந்து அதற்கு ஒரு சரியான மாற்றா அப்படின்னு நீங்க நம்ம பார்த்தோம்னா, சசிகலா அவர்களே என்ன சொல்றாங்க, தான் இந்த இயக்கத்துக்கு பலப்படுத்துவதற்கு, தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக நான் இணைந்து பணியாற்றுகிறேன் என்று இதுவரைக்கும் அவர் சொல்லலாம். இந்த லஞ்ச ஊழல் வழக்குகளை குறித்து அவர் இதுவரைக்கும் எந்த கருத்தும் சொல்லல. இந்த லஞ்ச ஊழல் இப்ப நடக்கிற இந்த சோதனைகள் இதெல்லாம் சரின்னு சொல்லல, தவறுன்னு சொல்லல. எப்படி நீங்க ஒரு அரசியல் தலைமைக்கு நீங்க ஒரு 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 சிந்தனை தெளிவு வேண்டாமா, ஒரு கொள்கை வேண்டாமா, எது சரி எது தவறு என்று சொல்லுகிற அந்த ஆற்றல் வந்து வேண்டாமா? அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல அம்மா அவர்களுக்கு அடுத்து அதிகமாக அங்க கொடநாடு குறித்த உள் விவகாரங்கள் தெரிந்தவர் சசிகலா. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இருக்கு என்கிறதை திமுக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சசிகலா அவர்கள் இன்றளவும் அதை வந்து மறுத்து சொல்லல. அதே மாதிரி இவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் சொல்லல. அப்ப சசிகலா என்பவர் மறைமுகமாக திமுகவினுடைய ஆதரவை பெற்று, அவர் திமுக மூலமாக சசிகலா ஆதரவு என்று ஒரு வாக்கு வங்கியை, தன்னுடைய ஒரு பலத்தை உருவாக்கி கொண்டு அவரை தற்காத்துக் கொள்வதற்கு, சசிகலாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவர்கள் சம்பாதித்த பணத்தை அல்லது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்கி கொள்வதுதான் அவர் முயற்சியாக வந்து இருக்கார். அதிமுக தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, கூட ஒரு நம்ம அண்ணன் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, நான் பிஜேபியும் ஒத்துழைக்கிறேன், திமுகவுக்கும் ஒத்துழைக்கிறேன், சசிகலாவுக்கு நான் ஒத்துழைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி நீட் நடத்துறதுல கையெழுத்து போட்டுற, என்ன எப்படியாவது வந்து முதலமைச்சர்னு சொல்லிடுங்கப்பா, அதாவது பொதுச் செயலாளர்னு சொல்லிடுங்க, இவ்வளவுதான். அவருக்கு வேற எந்த ஒரு தன் சுயநலத்தை பற்றி, தன் மகன்களது எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை தவிர அவருக்கு வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. ஆனா அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்சி. அந்த கட்சியை துவக்கியதற்கு பிறகு இது வரைக்கும் 11 தேர்தல் நடந்திருக்கு. 7 தேர்தல்ல அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரை தோல்வியே காணாத இந்த இயக்கம், சசிகலா குடும்பத்தினுடைய சில தவறான செயல்கள் காரணமாக 2 முறை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை 96ல 2006ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி என்பவரால் வந்து இன்றைக்கு ஆளுகிற வாய்ப்பை அதிமுக இழந்திருக்கு. அப்படி இல்லைன்னா மீண்டும் ஆளுகிற கட்சியாக இந்த முறை அதிமுக வந்திருக்கலாம். அப்ப இந்த இயக்கம் பிளவுபட்ட பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த 88, 89 தேர்தல்ல பிளவால் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதை தொண்டர்கள் உணர்ந்தார்கள், இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தினார்கள். அப்ப அதுபோல ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேவை. நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பதவி வேணும், சசிகலாவுக்கு என்ன பதவி வேணும், ஓபிஎஸ்க்கு என்ன பதவி வேணும், இதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இது சில சுயநலவாதிகள், அவர்களால் ஆதாயம் அடைந்தவர்கள்
அல்லது இப்ப அடைய நினைக்கிறவர்கள் வேணும்னா இல்ல ஓபிஎஸ்க்கு இது வேணும், சசிகலாவுக்கு இது வேணும், எங்க சின்னம்மா ராணுவ கட்டுப்பாடு இவங்க பேசலாம். அந்த பக்கம் வந்து எடப்பாடி வந்து பல புகழ் உரைகளை வந்து அவங்க சொல்லலாம். ஓபிஎஸ் இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் அதிமுக வாக்கு வங்கிக்கு பொருட்டே இல்லை. அதிமுகவுல தொண்டர்களும் அதிமுக வாக்காளர்களும் நினைப்பது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாகவும், பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாகவும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத கொள்கைகளை எதிர்த்து, தமிழக நலன்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் திணிக்கிற திட்டங்களை எதிர்த்து, அதே போல இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக பல தவறான வாக்குறுதிகளை சொல்லி இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் பெருசா நிறைவேற்றப்படலை இதுவரைக்கும். அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு 500ல 200 செஞ்சுட்டோம்னு. எல்லாம் இந்த ஜியோ போடுற வேலைகளை தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு உத்தரவு போடுறது அவ்வளவுதான் பண்ணியிருப்பாங்க. ஒழிய பொருளாதார ரீதியாக பல திட்டங்கள் இன்றைக்கு வந்து முடங்கி கிடக்குது. தமிழ்நாட்டு மக்களது அந்த பொருளாதார வளத்தை பெருக்குகிற எந்த திட்டமும் இன்று வரை நடைமுறைக்கு வந்து வரல. இரண்டாவது, அந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை இன்றைக்கு அவர்கள் தொடங்கி இருக்கிறாங்க. குடும்ப ஆட்சியை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, அப்புறம் உதயநிதிக்கு பின்பு வந்து இன்பநிதி என்கிற அந்த மன்னர் ஆட்சி. கலைஞர் தான் ஒரு முறை சொன்னாரு, திமுக ஒன்றும் சங்கர மடம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அவர் சொன்னது வேற, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது வேற. அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் யார் தலைமை பொறுப்பு வரணுங்கிறது முக்கியம் இல்லை. ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கும். இதை நோக்கி இந்த 50வது ஆண்டு பொன் விழால நம்ம பயணிப்போம். இந்த இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்பது வந்து வர இருக்கு. குறைஞ்சபட்சம் அதுல ஒரு பெரிய வெற்றியை பெற்றால் மட்டும்தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற தாக்குதல்கள், தாக்கங்கள் குறையும். அதே போல நம்ம அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளுக்கும் இந்த முடிஞ்சா இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவோ பின்பாகவோ அதுல நமக்கு எந்த குரூப்பும் வேணாம், ஓபிஎஸும் வேணாம், இபிஎஸும் வேண்டாம், சசிகலாவும் வேணாம். ஒன்றுபட்ட அதிமுக எல்லோரும் ஒன்னா வந்து வாங்க, நம்ம எல்லோருமே வந்து அதிமுக என்கிற அளவுல ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு நம்ம முயற்சிக்கலாம். ஏன்னா பல பேர் என்னோட தொடர்புல வர்றவங்க சொல்றதே மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்கள் இந்த திமுக ஆட்சியை விரும்பல, மக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை விரும்பல. அதிமுக என்கிற புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாபெரும் இயக்கத்தை நீங்கள் ஒன்றுபடுத்துங்கள். ஆதரிப்பதற்கு, வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்ப இந்த சுயநலவாதிகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி ஓரமா இருக்க சொல்லி வர சொல்லலாம், அவங்களே வர சொல்லலாம். ஆனா என்னன்னா என்ன அவர்களுக்கு என்ன அந்த தகுதிக்கு தகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கலாமே ஒழிய, ஆனால் அவர்களது சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை சிதைப்பதை தொண்டர்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இந்த வழியில வந்து நம்ம பயணிப்போம். இது குறித்து உங்களது கருத்துக்களை சொல்றவங்க பேசலாம்.